ஓடிக்கொண்டிருந்த அப்போது 25 ஆண்டுகள் ஆயிட்டது இல்ல, இங்கு மங்கம்மா ஓடிக்கொண்டிருக்கேன், திரைப்படத்துறையில் இருக்கிறேன். என்னை பார்த்து இங்க வா உட்காரு, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல. இது கைப்பையில ஒரு புத்தகம் வைத்திருந்தார், இதை வச்சுக்க, நான் படிச்சுக்க என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தார். இன்னும் அந்த நினைவு அப்படியே எனக்கு பசுமையாக ஓடுது. வச்சுக்க, படிச்சுக்க என்று. ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வச்சு படிச்சேன். அதை படிக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய பயணம், நீண்ட பயணம். வருது ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் அடிமை தேசிய இனத்தின் உரிமையை பெற முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை. போராட்டம் போராடி வந்து கடைசியாக மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதான் அவர் முடித்திருப்பது. அவர் முடித்த இடத்தில் பேரன் தொடங்கினேன். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி புரட்சியை முன்னெடுக்கிறேன். ஒருவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராட வந்தால் தன்னை அர்ப்பணிப்பான். தன் மனைவியை, தன் உற்றார் உறவினர்களை, பெற்ற பிள்ளைகளை எல்லாம் களத்திலே அர்ப்பணித்து நிற்க வைத்த மகத்தான மகன் தமிழர் நிலத்திலே ஒரே ஒருவன் தான் நம் தாத்தா கலியபெருமாள் தான். ஈழ தாயகத்தில் தான் மட்டுமல்ல, தன் மனைவியை, பெற்ற பிள்ளைகளை அத்தனை பேரையும் தாயக விடுதலைக்கு பலியிட்ட உலக புரட்சியாளன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் தமிழர் நிலத்தில் தன் மனைவியை, பிள்ளைகளை எல்லோரையும் சிறை கொட்டடியிலே வாட வைத்து இந்த அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு களப்பணி ஆற்ற வைத்த மகத்தான புரட்சியாளன் நம்முடைய தாத்தன் கலியபெருமாள் தான். அப்படி ஒருவன் இருக்கவே முடியாது. குடும்பம் வதைபடுதென்றால் வாயை மூடிக்கொண்டு போய் போடுவார்கள். எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பார்கள். உடனே கருணாநிதி போல தலைவர் உண்டா, திமுக போல ஆட்சி உண்டா பேசி விடுவார்கள். ஆனால் உயிரே போனாலும் தன் இனத்தின் உரிமை போய்விடக்கூடாது என்று நின்ற புரட்சியாளன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை, அப்படிப்பட்ட துயரத்தை தமிழ்நாட்டில் எந்த குடும்பமும் அனுபவித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்பம் தாத்தா கலியபெருமாளுடையது. அதிலே சான்றாக, வரலாற்று சான்றாக நம்மிடத்திலே, நம் முன்னாடி நம்முடைய ஐயா சோழன் நம்பியாரும் நம்முடைய அம்மா அமுதா நம்பியும் இருக்கிறார்கள் என்பது தமிழ் பெரும் சமூகத்தின் பெருமை.